கேகேஆருக்கு எதிரான மேட்ச்சில் சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனில் ஊர்வில் படையில எடுத்துகிட்டு வந்து சிஎஸ்கேவின் கீப்பராக செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன, நம்ம சிஎஸ்கேவின் கீப்பராக செயல்பட்டால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும், நம்ம சிஎஸ்கே நடத்தின ட்ரையலில் என்னென்ன சம்பவத்தை பண்ணியிருக்காரு, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம தலை தோனி தன்னோட ஓய்வை அறிவிக்க போகிறாரு அப்படின்னு லேட்டஸ்டாக இப்போ எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்ன, நம்ம தலை தோனி ஓய்வை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, அப்படி அறிவிச்சா எந்த மேட்ச்லேருந்து அவரோட ஓய்வை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்து ஃபஸ்ட் நம்ம தலை தோனியை பார்த்துடலாம். 2 நாளாக நம்ம தலை தோனி வந்து ஓய்வு அறிவிக்க போகிறாரு அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் நம்ம தலை தோனியை வந்து சொல்லியிருந்தாரு, என்னோட கடைசி ஐபிஎல் சேப்பாக்கத்தில் வந்து நடக்கும், அதுக்கப்புறம் தான் தன்னோட ஓய்வு வந்து அறிவிப்பேன் அப்படின்னு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி 12ஆம் தேதி அதாவது சேப்பாக்கத்தில் நடக்க போகிற கடைசி மேட்ச்சில் தன்னோட ஓய்வு அறிவிக்க போகிறாரு அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம், நம்ம தலை தோனி வந்து இன்ஜுரியில் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்போ நம்ம தலை தோனி வந்து ஓய்வு அறிவிக்க போகிறாரு அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தலை தோனி வந்து ஓய்வு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 12ஆம் தேதி நடக்க போகிற மேட்ச்சில் ஓய்வு அறிவிச்சார் அப்படின்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா தலை தோனி வந்து ஓய்வு அறிவிச்சிருவாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம தலை தோனி நெக்ஸ்ட் இயரும் ஐபிஎல் கன்ஃபார்மாக வந்து விளாடுவார். ஆல்மோஸ்ட் வந்து சொல்லியிருந்தாரு, நானே பெஞ்சில் போய் இருந்தாலும் சிஎஸ்கே டீம் கன்ஃபார்மாக என்ன வந்து எழுப்பி கூட்டிகிட்டு வந்துருவாங்க. ஸோ இப்போதைக்கு அவர் சொல்லியிருக்கிறத பார்த்தா அடுத்த வருஷமும் நம்ம சிஎஸ்கே டீமை வந்து தயார் பண்ணுறதுக்கு நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து இருப்பார். நம்ம சிஎஸ்கே டிராஃபியை வின் பண்ணுற வெற்றியோட நம்ம தலை தோனி வெளியேறணும் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருக்கோம். ஸோ கன்ஃபார்மாக அடுத்த வருஷம் இது வந்து நடக்க போகுது. தலையோட ஓய்வு அடுத்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து நம்ம ஊர்வில் படையில பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே டீமோட வந்து ஜாயின் ஆயிருக்காரு. ஒரு தீவிரமான பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நேற்று ஈவினிங் தான் வந்து நம்ம சென்னையோட வந்து ஜாயின் ஆயிருந்தார். இப்போ வந்த உடனே கேகேஆருக்கு எதிரான மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனில் இவருக்கான வாய்ப்பை நம்ம சிஎஸ்கே வந்து கொடுக்க போகிறாங்களா. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹூடாவோட இடத்துல இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லை, நம்ம சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் கீப்பராக வந்து செயல்பட போகிறாரு அப்படின்னு லேட்டஸ்டாக ஒரு அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி ஒரு பேட்ஸ்மேனாகவும் கேப்டனாகவும் வந்து தான் செயல்பட போகிறாரு. நம்ம ஊர்வில் படையில் தான் சிஎஸ்கேவின் கீப்பராக வந்து செயல்பட போகிறாரு அப்படின்னு லேட்டஸ்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய கீப்பர் வந்து தேவைப்படுறாரு தலை தோனிக்கு அப்புறமா. ஸோ அதுக்கான பயிற்சியாக நம்ம சிஎஸ்கே கேகேஆருக்கு எதிரான மேட்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் இவருக்கான ட்ரையல்ஸில் வந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அதிரடியான சிக்ஸெல்லாம் வந்து பறக்க விட்டுருக்காரு. இதன் காரணமாக தான் இவரை வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. கீப்பராக செயல்பட்டால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலை தோனி போல வந்து செயல்பட முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட் தான். பட் இருந்தாலும் சிஎஸ்கேக்கு என்ன தேவையோ அதை இவரால் வந்து கீப்பிங்கில் வந்து பண்ணி கொடுக்க முடியும். நிறைய மேட்ச்சில் வந்து பார்த்துருக்கோம், சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இவருக்கான டைம் ஒர்க் அவுட் ஆனால் நம்ம சிஎஸ்கேக்கு தரமான சம்பவத்தை பண்ண முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் ஊர்வில் படையில எடுத்துகிட்டு வருவாங்களா, கீப்பராக செயல்பட்டால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.